புதுக்கோட்டை ராயல் பார்க்கில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைகளுக்கான கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டம் ஓபிசி கூட்டமைப்பு மத்திய மண்டல செயலாளர் சரவணதேவா தலைமையில் நடைபெற்றது. சமூக நீதி காவலரும் தலைவருமான ரத்ன சபாபதி கலந்து கொண்டு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து ஓபிசி சமுதாயங்களின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தலைவர் ரத்ன சபாபதி பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஓபிசி கவுன்சில் ஆலோசனை கூட்டம் இங்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் புதுக்கோட்டை வடகாடு மற்றும் சில இடங்களில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது, அதனால் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் இந்த வழக்குகளின் காரணமாக பாதிக்கப்படுவது, கிராம மக்களின் அமைதி பாதிக்கப்படுவது, சமுதாய மக்களுடைய நிரந்தர பிளவு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட்டது. தவிர்க்க முடியாத துரதிர்ஷ்டவசமான சம்பவங்களின் காரணமாக ஒரு சில மோதல்கள் ஏற்பட்டாலும் அந்த மோதல்களில் இனியும் அதே தவறு நடக்காமலும் அந்த மக்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து வாழவும் என்ன வழிவகை என்பதை மாவட்ட காவல்துறை அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்க்க வேண்டும். அது அல்லாமல் இது அட்மிஷன் சமயமாதலால் கல்லூரியில் ஓபிசி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஓபிசிகளுக்கு தந்த உத்தரவாதப்படி அனைத்து அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிலை செல்ஃப் ஃபைனான்ஸ்டு காலேஜஸ், இவைகளில் இடஒதுக்கீடு கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். அதேபோல் இதுகாரும் அரசு கல்வி உதவித்தொகை என்பதை காணல் நீராக எங்கள் மக்களுக்கு தந்து கொண்டிருந்தது. அது மாறி உத்தரவுப்படி சட்டப்படி அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அந்த குறிப்பிட்ட வருமான வரம்புக்கு கீழ் உள்ள அத்தனை பேருக்கும் கல்வித்தொகை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்படவில்லை என்றால் அதற்கு உரிய தீர்வுகள் சட்டத்தின் மூலமாகவும் ஃபீல்டு போராட்டங்கள் மூலமாகவும் எடுக்க நேரிடும். ஏற்கனவே அரசு தந்த வாக்குறுதிப்படி, இந்த தேர்தல் சமயத்தில் தந்த வாக்குறுதிப்படி, திமுக தந்த வாக்குறுதியின்படி எங்கள் மக்களின் கல்வி கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே பட்டியலின மக்களுக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். இது ஓபிசி சமூக மக்களுக்கும் கல்வி கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். அட்மிஷன்கள் கொடுக்கப்பட வேண்டும், கல்வி உதவித்தொகை கொடுக்கப்பட வேண்டும். கல்வி உதவித்தொகை அனைவருக்கும் தரப்பட வேண்டும், அந்த வருமான வரம்பிற்குள், இன்கம் சீலிங்கிற்குள் இருக்கும் போது. பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் எங்கேயோ இருக்கும் ஒருவர் இதற்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போல் மந்திரிமார்களும் சரி, சில இடங்களில் சில தொகுதிகளில் எம்எல்ஏக்களும் சரி, அவர்கள் அந்த தொகுதி மக்கள் அணுகும் வண்ணம், அந்த தொகுதி மக்களின் பிரச்சனைகளை கேட்கும் வண்ணம், அவற்றை தீர்க்கும் வண்ணம் அவர்கள் ஆளும் கிடைப்பதில்லை, அவர்களை தொடர்பும் கொள்ள முடியவில்லை. எலெக்ஷனில் அவர்கள் ஓட்டு வாங்கி சென்றதுடன் சரி, புதுக்கோட்டை தனிமைப்படுத்தப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராகட்டும் மந்திரி ஆகட்டும் அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது மாறி இந்த எம்பி தொகுதி புதுக்கோட்டை எம்பி தொகுதி என்று மாற வேண்டும். அதேபோல் சட்டமன்ற தொகுதிகளின் டீலிமிட்டேஷன் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையும் நாங்கள் விரைவில் எடுத்து சென்று அதற்குரிய சட்ட தீர்மானங்களை தமிழக சட்டசபையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் தர இருக்கிறோம். நன்றி.